things have lost after அப்படியே காலம் மாறிடுச்சு. காலம் மாறிடுச்சு அப்படியே வாழ்க்கை தள்ளிட்டு போறதல்ல. இன்னைக்கு ஹalleluya வருட கணக்காக இருந்த சில lost joy ஆண்டவர் திருப்பி தர விரும்புகிறார். hallelujah hallelujah. First God wants to recognize you that you are a child of God. என்னோட பிள்ளை, நீ என்னோடவ, நீ என்னோடவ. அதுக்கு அப்புறம் தான் you are a good mother or a good தாத்தா, sorry, good பாட்டி. அதுக்கு அப்புறம் தான் he wants to tell you today you are mine. Isaiah 43:1 says you are mine. உன் தாயின் கருவில் தோன்றும் முன்பாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என்னோட அக்ரி பண்றவங்க, புரியுதவங்க, come on, get your realization now. உங்க செல்ஃப்ல யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பிள்ளைன்னு சொல்லிட்டாரியா? ஆண்டவர் என் பிள்ளை, ஆண்டவரோட பிள்ளை நான். ஃபர்ஸ்ட் நான் அது டாட்டர். hallelujah. Healings are happening in the name of Jesus. All the mothers, the lifestyle have changed, things have changed after குழந்தை வந்துட்ட அப்புறம் இல்ல அந்த ஏஜ் அந்த இதுக்கு அப்புறம் things have changed. No, first thing, you are precious in the sight of God. இன்னும் மேல் நினைவா இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்க மேல நினைவா இருக்கிறார். ஒருவருத்தர் மேல உங்க மேல ஆண்டவர் நினைவா இருக்கிறார். கமான், இது உங்க சத்தம் கேக்குது, ஆமென் சொல்லுங்க. நம்ம வாய் மௌனமா இருக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் முன்குறித்த ஒரு நாளா இருக்கு. சாதா மதர்ஸ் டே இல்ல, உலகத்துக்கு வேணா ஒரு சாதா நாளா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு யூபிசி சர்ச்சுக்கு இங்க இருக்கிறவர்களுக்கு சாதா நாள் அல்ல. நீங்க இழந்ததை திருப்பி எடுக்கவே. ஹalleluya. உங்க குடும்பத்தினர் செய்யாதது, உங்க பெற்றோர் செய்யாதது, உங்க கணவன் செய்யாதது, ஏன் நீங்க செய்யாதது ஆண்டவர் செய்து தருவேன். நமக்கு இருக்கிறாரு. We have a Lord Jesus Christ. Come on, people of God, ஒருமனப்பட்டு வாக்குத்தத்தத்தை பிடிக்க ஆரம்பிங்க. Come on, this is for me, this is for me, this is for me, this is for me. இன்னையில இருந்து things are change ஆகுது. மாம்சத்துல யோசிச்சீங்கன்னா ஒன்னும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஆனா நம்ம மாம்சத்துல யோசிக்கிற கூட்டம் அல்லங்க. We are led by the Spirit of God. நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல, நம்ம சாதாரண people அல்ல. உலக யோசிக்கிற மாதிரி அல்ல நம்ம யோசிக்கிறது. நம்மளோட விடுதலை உலகம் தருகிற விடுதலை அல்ல. hallelujah hallelujah hallelujah. விசுவாசிங்க. நீங்க இழந்த நாட்கள், இழந்த எனர்ஜி, இதெல்லாம் நடக்குமா? உலகத்துக்கு முன்பாக நடக்காது. and the Bible says with God nothing is impossible. அது ஸ்ரீக்கு தான் வந்தது. the word of God came to the beautiful women. the same word, with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. hallelujah 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 hallelujah. ரிசீவ் பண்ணுங்க. உங்களோட மைண்டுக்குள்ள இத போட்டோம், உங்க இருதயத்துக்குள்ள போட்டோம், காதுகளுக்குள்ள போட்டோம். hallelujah. நான் ஃபர்ஸ்ட் ஆண்டோட பிள்ளை. I am precious in God's sight. ஏஜ் என்ன வேணாலும் இருக்கலாம், சின்ன ஏஜா இருக்கலாம், இல்ல பெரியவங்களா இருக்கலாம். no matter what, ஆண்டவர் பார்வையில முன்பாக நான் ரொம்ப precious-ஆக முன்பாக நிக்கிறேன். நான் precious-ஆ முன்பாக நிக்கிறேன். and இன்னையிலிருந்து whatever I lost, I'm gaining it back. இயேசுவின் நாமத்தில் அசாதாரணமான அற்புதங்கள் இந்த குடும்பத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இதை விசுவாசித்த எலிசபெத்தும், இதை விசுவாசித்த மேரிக்கும், அந்த 2 சாப்டர்ஸ்ல இந்த 2 விமெனுக்கும் தேவனோட வார்த்தை வந்தோடனே நடக்கிறதுக்கு முன்பாக அவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் செய்வார். இன்னைக்கும் the word of the Lord is coming to you. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இழந்ததை தருவேன். My things are changing, my things in the family is changing. இது சும்மா டயலாக் அல்ல.
This is not a normal preaching. This is not the same thing every day. எல்லா வாரமும் கேட்கிற வார்த்தை அல்ல. இன்னைக்கு எனக்கு நேராக ஸ்பெசிபிக்கா தேவனோட வார்த்தை வருகிறது விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி பிடிச்சிட்டு ஆண்டவரே நான் சொல்ல போறது இல்ல because I don't want to talk. ஆவியானவர் உங்களோட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறார். ராஷாந்தே ராகாதா உராகா சொன்டோகோதோ உங்க விசுவாசம் எவ்வளவு இருக்கு and then you are receiving it. வேற எங்க டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம். கண்களை திறக்காதீங்க. சாதாவா எடுக்காதீங்க. அம்மாமார்களே சாதாவா எடுக்காதீங்க. டாக்டர் சாதாவா எடுக்காதீங்க. தயவு செய்து சாதாரண நேரம் அல்ல இது எவ்வளவு பைசா கொடுத்தாலும் வெள்ளை வாங்க முடியாத ஒரு நேரம் இது. ஓ ஹalleluya. இல்ல என்ன எவ்வளோ அத்தாரிட்டி இல்ல என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இது தர முடியாது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். Oh, Rapakata Rasante, Lord, I pray that their faith will increase right now. Idu podadu, odu podadu, in the mothers ki idu podadu, in the daughters ki idu podadu, engalukku idu podadu. We want to overflow. We want to reflect Jesus. We want to reflect Jesus. We want to reflect Jesus more, God. இதெல்லாம் போதாது. I know the Holy Spirit is in move. Hallelujah. Thank you Jesus. Esappa, thank you for loving us so much, oh God. எங்கேயோ இருக்கிற நாங்க ஆனா எங்க மேல நினைவா இருக்கீங்க. The word of the Lord is coming to us. Hallelujah. Oh hallelujah. நன்றி ஆண்டவரே. Oh hallelujah. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே. This is the reminder for all of us. நிழல் போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வந்துட்டு தான் இருப்பாருங்க. நம்ம கிட்ட இருந்து விலகாமல் அவர் மட்டும்தான் பெர்மனண்டா துணை நிற்பாருங்க. இதுதான் நம்மளோட நிச்சயம். நம்ம என்ன விலகினாலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். And he will never change. This is a reminder for us. Everything will change, but Jesus will never change. He is the same unchanging. He is the same unchanging God. அவர் மாறாதவர். It is a reminder for all of us. எல்லாம் மாறினாலும் அப்பா நீங்க மாற மாட்டீங்க. எல்லாம் மாறினாலும் நீங்க மாற மாட்டீங்க. எல்லாம் மாறினாலும் இவ்வளவு வரைக்கும் நடத்துறீங்க, இனியும் நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. இதுவரை நடத்துனீங்க, இதுவரைக்கும் பலன் தந்தீங்க, இன்னும் நீங்க பலன் தருவீங்க. இதுவரை நடத்துனீங்க, இன்னும் நடத்துவீங்க. இதுவரை பலன் தந்தீங்க, இன்னும் பலன் தருவீங்க. ஆனா எங்களுக்கு இது போதாது. இது போதாது ஆண்டவரே, எங்களுக்கு இது போதாது ஆண்டவரே. നന്ദിയോട് ഞാൻ സ്തുതി പാടുവേൻ എൻ്റെ യേശുരാജൻ. உங்க பிள்ளை கையோ இல்ல மகள் கையோ பிடிச்சுக்கோங்க. உங்க பிள்ளை கைக்காக ഇതിട്ട് നന്മയ്ക്കാ ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடிச்சுக்கோங்க. நன்றியோடு, உண்மைக்கு நன்றியோடு நாங்க துதி பாடுறோம்ப்பா. பாடுவே எന്റെ യേശുനാഥാ, ഞങ്ങൾക്കായി നീ ചെയ്ത, ഞങ്ങൾക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും
விலகி காத்த நன்மைகள் எனக்கு தந்தீரா. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. யாரெல்லாம் சொல்ல முடியும்? நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே. பக்கத்துல இருக்கவங்க கை பிடிச்சுக்கோங்க. சிலவங்க வீக்கா இருக்கிறீங்க, இப்பொழுது தேவனோட வல்லமை அப்படியே பாஸ் ஆகுது. அந்த ஒரு மனம் தான் ஒருமனப்படும் பொழுதுதான் ஓகே அசைவுதல் உண்டாகும். கையை விட்டுறாதீங்க. சில பலவீன சரீரங்கள் உண்டு. பலவீன சிந்தை. உங்களால் ஒண்ணுமே பேச முடியல, வாயே திறக்க முடியல, உங்களால் ஒண்ணுமே யோசிக்க முடியல, ஒண்ணுமே சும்மா ஏதோ நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இன்னைக்கு ஒரு மதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு சிரிச்சோம், ஆனா ட்ரூவா அந்த ஒரு ஃபீலிங் இல்லை. ஏதோ ஒரு something is wrong, I don't know what is wrong, but something is not okay, ஏதோ not okay அப்படின்னு சொல்றாங்க. We believe எங்க ஒருமனப்பட்டவர்களாக கூடின பொழுது, ஒருமனப்பட்டவர்களாக கூடின பொழுது அசாதாரணமான பலன், அசாதாரணமான வல்லமை ஓ ஹalleluya இறங்கிச்சு. Hallelujah right now in the name of Jesus. Hallelujah. I pray ஆண்டவரே பலவீனமாக மன ரீதியாக ஆண்டவரே physically and mentally ஆண்டவரே வீக்கா இருக்கிறவங்க right now, I know God, I preach Jesus Christ. I speak about the Jesus who rose from the dead. There is power, the power of God. Oh hallelujah. It is not my sound, but it is the voice of the Lord. Hallelujah. Kata kaka raba santa kata rada raba urakasa raba. Let it pass. Urakataka balapadato uraka. UPC is a family. There is no differences in UPC. And there is no difference for the power of God to work as well. ஒருத்தருக்கு work ஆகும், இன்னொருத்தங்க work ஆகல. The power of God, it will ascend upon everybody. It will strengthen everyone. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சில விஷயங்கள் நடந்த பின்ன சில மறுத்து போயிருச்சு. your hearts are hardened. இப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இப்படிதான் என் லைஃப், அவ்வளவுதான், that's it. அப்படி ஒரு hardened heart, அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும், இவ்வளவுதான், என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மன ரீதியில இல்ல, I don't know. But கல்லான இருதயத்தையும் சதைவுள்ள இருதயத்தை மாற்ற ஆண்டவரால முடியும். God doesn't want to see you all worry. இந்த மாதிரி வேதனைப்பட்டல்ல, இன்னைக்கு எங்கேயுமே டச் ஆகாத ஆஸ்பெக்ட்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் டச் பண்ணி விடுதலை தர விரும்புகிறார். You are special. All the mothers are special. All of them in this room are special. ஆண்டவர் உங்க மேல் நினைவாக இருக்கிறார். ஹalleluya. எந்த இடத்துல மறந்து போயிருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இதுக்காக எதுக்கு ஜெபிக்கணும், இல்ல இதுக்காக எதுக்காக யோசிக்கணும், அவ்வளவுதான் அக்கா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொன்ன வார்த்தைகள் என் காதுல கேட்கிறது. விட்டுருங்க, பார்த்துக்கலாம், விட்டுருங்க சொன்ன வார்த்தைக்கு நேராக ஆண்டவர் சொல்றார், nothing impossible with me. என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. I pray அது உங்களை வீக் பண்ணுகிற, உங்களை சோர்வுபடுத்தி, உங்களை வேதனைப்படுத்த இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக.
விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாவதாக. எல்லா அம்மாமார்கள் மறைத்து வைத்திருக்கிற காரியம் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து விட்டு கொடுத்துடலாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஓ தேவனை கீழ்ப்படிந்து, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, ஓ ஹalleluya, கீழ்ப்படிந்து இதை விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறேன்னு சகித்து கொண்டு அது வேதனையாக மாறி மனசுல இருக்கிறது இன்னைக்கு right now இயேசுவின் நாமத்தில் let them be released, released in the name of Jesus. The release is happening. The release is happening. Release is happening in the name of Jesus. உரப்பா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறார், வேற யார்கிட்டயும் பேசல. He's talking to you. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ரப்பா கதல் விட்டுரு, விட்டுருமா, விட்டுரு, விட்டுருங்கன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ ஹalleluya. சகிக்கக்கூடிய பலன். ஓ ஹalleluya. கரபகா சந்தபா. எல்லாம் தாங்கக்கூடிய பலன், சகிக்கக்கூடிய பலன், காயங்கள் ஆறுகிற ஓ பரிசுத்த ஆவியான நிறைவு. காட்டா காட்டா ரமகா சண்டே. But nothing will affect me. Even let it come against me, but it will not go inside. எனக்கு நேரா வரட்டும், ஆனா ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் வாய்க்காது, வாய்க்காது. வரட்டும், வார்த்தைகள் வரும், இது வரும், அது வரும், ஆனால் ஒன்றும் வாய்க்காது. யாரை பிலீவ் பண்ண முடியுமா? மனுஷ யோசனை இல்லை, இது never happens. But no, 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 no. This is what our God is. Oh, extraordinary காரியங்கள், supernatural things will happen. Hallelujah. ஏன்னா நம்ம நினைவாக இருக்கிறார், உங்க மேல நினைவாக இருக்கிறார், உங்க மேல நினைவா இருக்க, என் மேல நினைவா இருக்கிறார். Oh, right now the healing process is happening. Yehovah Rapha, the healing process is happening in the name of Jesus, in the name of Jesus. Oh சொன்னவர் சொன்னதுதான், நீ சொன்னவர் உங்க வாக்கு திரும்பாது ஆண்டவரே, வெறுமையாய் திரும்பாது. ககடகரமா சanta katarala bausanto. The healing is happening, oh God, deep inside, deep inside. இன்னும் ஆண்டவர், இன்னும் God, ஆண்டவர் வந்து அப்படியே டீப்பா உள்ள போகிறார். He wants to heal you deep inside, deep inside, deep inside, deep inside. I pray there are certain childhood memories, there are certain things, I pray be erased in the name of Jesus. அது உங்க பிள்ளைகளுக்கு நடக்காது. உங்களுக்கு நடந்தது உங்க பிள்ளைகளுக்கு நடக்காது. உங்களுக்கு நடந்தது உங்க பிள்ளைகளுக்கு நடக்காது. உங்களுக்கு நடந்தது உங்க பிள்ளைகளுக்கு நடக்காது. நீங்க பயப்படுற விஷயம் நடக்காது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்க, oh this is not the time for you to think anything else, but God is talking to you and me. விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு நடந்தது என் பிள்ளைக்கு நடக்காது, நடக்காது. because எனக்கு கூட இயேசுப்பா இருக்கிறார், and he can do, and he is there for me. Hallelujah, 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 hallelujah. Speak up. It's about talk to us, oh God. Oh, release us, oh God. Thank you, Jesus. Rakatara mosonto roto koto kolwe antenema. Rakatara பயந்த விஷயங்கள் நடக்க கூடாது. எங்களுக்கு நடந்த விஷயம் எங்க பிள்ளைக்கு நடக்க கூடாதுன்னு இல்லை. அதிகமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அப்பா அம்மாமார்களுக்கு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நீங்க தான் பிள்ளைய தந்தீங்க, அவங்க ஃபியூச்சரை நீங்க தான் பொறுப்பெடுத்துக் கொள்வீங்க. அவ்வளோதான், 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 அவ்வளோதான். யூ வில் டேக் கேர், யூ வில் டேக் கேர் காட். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீங்க. நான் நினைக்காததும் நான் நினைப்பதற்கும் மேற்பட்டு அதிகமாக செய்கிற வல்லமைப்படி. Again the Holy Spirit is again going back to the deeper. இன்னும் சுகம் நடக்கல, இன்னும் விடமாட்டார் இல்லை, ஹீல் ஆகணும். இது நிறைய பேர் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, சாதாவாக எடுக்கிறீங்க. நோ, இதனால சில டென்ஷன் சடனாக ஏறி வருது. அந்த டென்ஷன் சடனாக அதை யோசித்து அப்படியே அந்த டென்ஷன் உங்களை ஏறி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கூட தெரியாத ஒரு நிலைமையில் வந்துருச்சு. No, you cannot carry your hurts. You cannot carry. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயத்தை செய்வார். இது சொன்னவர் தான். He will do it. He will do it. He will take care. கர்த்தர் மேல் பாரத்தை வை, கர்த்தர் மேல் பாரத்தை. அம்மா
கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க. போதும், நீங்க 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 சுமந்தது போதும். நீங்க வளர்க்காதீங்க உங்க பிள்ளைகளை. ஆண்டவர் தான் இதுவரைக்கும் வளர்த்தி தந்தா, இனி அவர் பார்த்துப்பாரு. அவர் பார்த்துப்பாரு. நீங்க ரிலீஸ் ஆகுங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமையை ஆண்டவருக்கு செய்யணும். ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றத ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிக்கணும். அந்த கடமையை நம்ம செய்துதான் ஆக வேண்டும். First we are the daughter of God. ஆண்டவர் நம்மை குறித்தான திட்டத்தை நிறைவேற்றிட்டு அப்புறம் தான் அம்மா, வைஃப் இல்ல யாரா இருந்தாலும் அதை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே, என்கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை நிறைவேற்ற விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக என் பாரத் உங்க மேல வைக்கிறேன்ப்பா. பாரத்தை வைக்கிறேன். நீங்க இன்னைக்கு நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியாவது வைப்பேன். ஏன்னா ஆவியானவர் என்னை விடவே மாட்டுறாரு. ப்ளீஸ் கையை உயர்த்தி பிடிங்க. தேங்க்யூ. கையை விட்டுட்டீங்க. தேங்க்யூ. ஒருமனப்பட்டவனே ஆண்டவர் கையை உயர்த்தி பிடிங்க. நீங்கள் நல்லா உயர்த்தி பிடிக்கணும். கமான், லிசன் டு மை கமாண்ட். தயவு செய்து, இட் இஸ் நாட் மை கமாண்ட். ஐ நோ இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. உங்களால் அப்படியே நல்ல கரங்களை பிள்ளைங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா there are certain things that is flowing from the mother to the daughter, but I pray that only good things will flow, only impartation will happen, but nothing else. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி கை வலிச்சா கூடியும் பரவாயில்ல. I pray இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது deep inside hallelujah அப்பா சுகங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன். எல்லா அம்மாமார்களை ரிலீஸ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தில். I take the authority in the name of Jesus. பொன்னும் வெள்ளியும் என் கையில இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம். ஓ cripple ஆக்கி இவங்களை cripple ஆக்கி வச்சிருக்காங்க. Oh hallelujah. Even though you are in the gates, in the beautiful gate, you are in the gates, you are in the church, but there are certain things that you are crippled deep inside, and today உங்களுக்கே தெரியாம பழங்கி போன விஷயங்கள் பழகிருச்சு. நோ. இன்னைக்கு ஒரு டீப்பா ஹீலிங் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. Thank you Jesus. Healing. பிள்ளைகளுக்கு ஹீலிங் நடக்குது. It's flowing. Jesus, name above all name. வானகத்தோர் பூலகத்தோர் பூமி கீழே அனைவரும் வணங்கக்கூடிய நாமம் அது இயேசுவின் நாமம். And I lift the name of Jesus high. I lift the name of Jesus high in this place. The healing is happening. Oh rakatara, தலைமுறைக்கு healing நடக்குது. Rakatara, it's flowing. It's flowing. I believe you Jesus. Isappa என்னை குறித்தான நோக்கம் உண்டு. Oh rakatara, ரினி அல்ல, கிறிஸ்து வெளிப்படுறார். It's Christ. Rashante rakatara takatara masa. The healing is happening. Oh, from the mother to the daughters. So kata santa. Healing. இயேசுவின் நாமத்தில் healing. rakata karaba. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றவங்க, ஓகே இது எனக்கு தான், விட்றாதீங்க தயவு செய்து. ப்ளீஸ் டோன்ட் லீவ். ஆண்டவரே என்னை விட்றாதீங்க, எனக்கு இது ரிலீஸ் பண்ணுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு. ஓ ஹalleluya. This is not a usual meeting. This is an extraordinary meeting. This is only for us. நமக்கு மட்டும்தான் இது. நமக்கு ஸ்பெஷலாக நம்ம மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேச, மனம் திறந்து அழுவோம், மனம் திறந்து சிரிக்கவும், மனம் திறந்து விடுதலை பெற்றுக்கொள்கிற நேரம் இது. Jesus. Jesus.
Jesus, 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 Jesus. Oh, நான் எந்த நாமத்தை ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும். And I know the power. எனக்குள்ளோ எங்களுக்குள்ளோ இன்னையிலிருந்து அசாதாரணமான காரியங்கள் புறப்படுவதாக. Faith that cannot be shaken. The anointing that overflows. புத்தியில செயல்படுறவர்கள் அல்ல, ஆவியில செயல்படுகிற சந்ததியாக. We don't operate in flesh, but we operate in spirit of God. Thank you, Jesus. Spirit led. Thank you. Thank you, Jesus. நீ தந்த விடுதலைக்காக நன்றி தகப்பனே. விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை இவ்வளோ நேசிக்கிறீங்களே சப்பா. நாங்கள் யோசிக்காத காரியத்தில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கூடயும் நாங்கள் மறக்கணும்னு நினச்சிட்டோம், இல்லை மறந்து போயிருக்கலாம். ஆனால் யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் அஸ் அண்ட் யூ ரிவைவ் அஸ் பேக். அண்ட் தட்ஸ் யூ காட். தேங்க்யூ லார்ட். இங்கே இருக்க ஒவ்வொருத்தரை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நாட் ஓன்லி த மதர்ஸ் பட் ஆல்சோ த டாட்டர்ஸ், த ஜெனரேஷன். ஆண்டவர் பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா மதர்ஸ்க்கும் இயேசுவின் நாமத்தில் சரீர சுகம் உண்டாவதாக. சரீர சுகம் உண்டாவதாக. எவ்வளோ சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் அதில் தான் வேலை செஞ்சே ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும், வீட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு வாழ்க்கைனா அது மதர்ஸோட வாழ்க்கை தான். ஆனால் ஐ ப்ரே ரைட் நவ், எங்களோட பலன் அல்ல, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால மட்டும்தான் நாங்கள் இதுவரைக்கும் வந்த. இன்னும் எங்கள் பலன் எங்களுக்கு வேணும். இன்னும் அசாதாரணமான சுகம் எங்கள் சரீரத்தில் வரணும்னு யாரெல்லாம் தைரியமாக கேட்க முடியும்? ஜஸ்ட் 1 minute. எனக்கு உங்கள் சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு உங்கள் சுகம் வேணும் ஆண்டவரே. நான் தைரியமாக உரிமையாக கேட்குறேன். ஐ வாண்ட் யுவர் ஹீலிங். ஐ வாண்ட் மை பாடி டு பி ஸ்ட்ரெங்தன்ட் ஓ காட். ஐ வாண்ட் யுவர் டிவைன் ஹீலிங். என்னை சுகப்படுத்தி தான் ஆகணும். என் சரீரத்தில் நான் சாப்பிட்றதுனால பலன் அல்ல. அதை கூடயும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். அதை கூடயும் அதுக்கு செலவு, இதெல்லாம் சாப்பிட வேணாம், பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு விட்டு 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 நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. தட்ஸ் ஜென்யூன், ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, உங்கள் பலன் மட்டும்தான்ப்பா, உங்கள் பலன் மட்டும்தான், உங்கள் பலன் மட்டும்தான். உங்கள் பலத்தால் இடை கட்டுவீராக. தெய்வீக சுகம். எங்க சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. You're not getting tired. Come on. No. This is receiving time. ஆண்டவரே என்னை சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தெய்வீக சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தால் உள்ள நிரம்பி 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 உண்மைக்கும் நிரம்பி நிரம்பி நிரம்பி. யார் நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மேலே ஏசப்பா நினைவாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையும் காட்டிலும் அவர் நம்ம மேலே நினைவாக இருக்கார். பிகாஸ் நாட் எவ்ரி ஃபேமிலி இஸ் சேம். எல்லா குடும்பமும் வித்தியாச சூழ்நிலைகள், வித்தியாச நிலைமைகள். அதனால் இதில் நமக்கு என்ன தெரியுமா காமன்? ஒன்று, ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நம்மளை நடத்துகிறார். அவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். நம்ம சிச்சுவேஷனை பார்த்து அவர் நம்மளை நடத்துகிறார். அவரை பார்த்து கொள்வார். ஆமென். ப்ளீஸ் கெட் சீட்டட். ஐம் ஸோ ஹாப்பி டு மினிஸ்டர் அலாங் வித் மை மாம். இன்னைக்கு அம்மா அவங்க கூட பேச போகிறாங்க. அண்ட் ஐம் ஷுர் ஆண்டவர் உங்களை நடத்துவாங்க. நான் கண்டிப்பாக சொல்லணும், அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீணாகவே போகாது. அது எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் இப்படி நிற்கிற காரணமே, மம்மி கம், நான் இங்கே நிற்கிற காரணமே, கம் ஸ்டாண்ட், தட்ஸ் ஆல். நான் நிற்கிற காரணம் ஒன்று சொல்வேன், எங்கள் மம்மியோட ஜெபம் மட்டும்தான். அது விடாப்பிடியான ஜெபம். எங்கள் டேடியும் ரசித்தது எங்கள் அம்மாவோட ஜெபம், அம்மாவும் மாமியார் ஜெபம். தட் இஸ் மம்மி அண்ட் ஹர் மாமியார். அவங்க ஜோம் பண்ண காம்போ அது, ஓகேங்களா? மருமகளும் மாமியாரும் ஜோம் பண்ணி பையன் ரசிக்கப்பட்டாங்க.
இப்போ நான் சொல்ல மம்மியோட ப்ரேயர் நிமித்தமாக நாங்கள் இங்கே நிலைத்து நிற்கிறேன், நான் இங்கே நிலைத்து நிற்கிறேன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் மம்மியை நான் மோஸ்ட்லியாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறேன். மம்மியை வந்து சண்டை போட்டு சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்லை வீட்டில். எனக்கு தெரிஞ்சு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அமைச்சி எங்கள் பாட்டி இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லா வேலையும் எடுத்து செஞ்சது எங்கள் மம்மி மட்டும்தான். அந்த பலனை கொடுத்தது ஆண்டவர் மட்டும்தான். சில விஷயங்கள் நம்மளால் பேச முடியாது, ஆனால் தேவ பலன் நிழலிடும். தேவன் பலன் நம்மளுக்கு தருவார். அப்போ எதுவும் செய்ய முடியாத பலத்தை அம்மாமார்களுக்கு தருவார். அதெல்லாம் we are also operating. சாம் சொல்வார் சம்டைம்ஸ், அம்மா பார் எப்படி இருக்கிறாங்க, எப்படி ஒபே பண்ணுறாங்க பார், இது அவரும் சொல்வார், பார்த்து கற்றுக்கோ அப்படின்வார். பட் ஐ ப்ரைஸ் காட் ஃபார் த வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் அண்ட் டெஸ்டிமனி தட் ஷீஸ். இப்போவும் அவங்கள பார்த்தா, எதுக்கு மம்மி பேச மாட்டீங்க, வாங்க வெளில போடலாம், பைபிள் படிக்கணும், டைம் இல்லை, பைபிள் படிக்கணும். எப்போ பார்த்தாலும் பைபிளும் கையுமா தான் இருப்பாங்க. வேலையை முடிப்பாங்க, திருப்பியும் பைபிள், வேலையை முடிப்பாங்க, பைபிள். எங்கள் டைனிங் டேபிளே இப்போ பைபிள் ஆயிடுச்சு, ஃபுல்லாக பைபிள் வச்சுட்டு. அது இந்த நாட்கள் அவங்க அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ஆண்டவர் அவர்களை நடத்தி அது பெருமையாக ஆஸ் அ டாட்டராக என்னோட மகளும் அதுதான் பார்க்குறாங்க. நாங்கள் எல்லாருமே டெஸ்டிஃபை பண்ண முடியும். என்ன இருந்தாலும் காலையில் 3 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது இவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அது பழக்கமாயிருச்சு, அப்படி எழும்பிடுவாங்க. தென் காலைல சர்ச் போயிடுவாங்க. இதே ரொட்டீன். பட் ஐ சி அவங்கக்கிட்ட பெருசாக என்கிட்ட இல்லை, ஆனால் அந்த ஜபம் இருக்குது பாருங்கள், அப்படியே அசைக்கிற ஜபம். அண்ட் தென் ஒரு வசனம் சொன்ன போது, டேடி கூகுள் நம்ம சர்ச் பண்ணுவோம், இது ஒரு மினி கூகுள், ஃபுல் கூகுளே பைபிள் கூகுள். மம்மி ஒரு வசனம், டேடி ஒரு வசனமும், நாங்கள் ஏதாவது கேட்டால் மம்மி அப்படியே கிச்சன்லேருந்து அப்படி சமையல் பண்ணிட்டு, அங்கே இருக்க அந்த வசனம், இங்கே இருக்க அந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபிலாசபராக பைபிளில் ஆண்டவர் அம்மாவை மாற்றிருக்கிறார். இது யாரும் சொல்லி கொடுத்ததல்ல, இது ஆண்டவராகவே டிசைன் பண்ணி பரிசுத்த ஆவியானவரால் டீச் பண்ணப்பட்ட ஒரு அம்மா உங்கள் முன்பாக. அதெல்லாம் அம்மாமார்கள் சொல்கிறேன், யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஏசப்பா சொல்லி கொடுத்தா போதும். உங்களுக்கு ஏசப்பா இருக்கிறாங்க, அதனால் அசாதாரணமான காரியங்களை நீங்களும் செய்வீங்க, நானும் செய்வேன், நம்ம தலைமுறையும் செய்வோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு வெல்கம் ஹர் டுடே. God bless. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம், உங்களோட சந்தோஷம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது. ஃபஸ்ட் இங்கே விளையாடுன பார்த்து எனக்கு ஒரு பொறாமை வந்தது. ஆமென். பிரைஸ். அருமையான உங்களோட பாஸ்டர்மைக்காக பாஸ்டர் அப்பாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு ஹைதராபாதி போகும்போது உங்கள்ட அருமையான அம்மா என்னை அன்னைக்கு நல்லா தெரியல, ஃபஸ்ட்டு தான் பார்க்குறேன். என்னை கூப்பிட்டு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு என்னுடைய ஒரு விஷயம் சொல்லிடுச்சு, இனி அந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது, அது பூர்ண விடுதல் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அதே போல் பூர்ண விடுதலை தேவன் கொடுத்தார். அந்த பேரோட சொல்லக்கூடாதுன்னு அப்படியே சொல்லிடுச்சு. அந்த பேரோடு இனி சொல்லக்கூடாது, அப்படியே நடந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கும் ஒரு நல்ல பாஸ்டரம்மை, ஜெபிக்கிற பாஸ்டரம்மை, ஒரு பாஸ்டப்பாவை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நல்ல ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறார். உங்கள் அம்மாவோடு கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தது. எங்கள் சபையில் வந்து எங்கள் முன்னாடி வந்து யாரும் வரமாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காரணம் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது, தமிழ், மலையாளம் தான் தெரியும். இங்கே வந்து இங்கே கர்த்தர் கிருபையினாலே ரிஷிப் அடைய முடிஞ்சது, லெட்டரே ஆயிடுச்சு. அப்புறம் தமிழ் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஃபஸ்ட்டு நான் நினைக்கும், நான் யார்கிட்ட பேச போகிறேன், நான் யார்கிட்ட பேச மாட்டேன், அப்படி தான் இருந்தேன். யார்கிட்ட பேச மாட்டேன், பேச தேவையில்லை, நான் தமிழ் படிக்க போகிறதும் இல்லை, அப்படியே இருந்தோம். ஆனால் கர்த்தர் அந்த குடும்பிக்கு பிடிச்சி வெளி கொண்டு வந்துச்சுன்னு. அப்படி தான் உங்கள் எப்படின்னு தெரியல, இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினாலே வெளி வர எனக்கு கஷ்டமாக இருந்தேன். ஆனால் உங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இருக்கிறார். நன்றி, ஏன் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான அம்மாமார்களுக்காக என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். காரணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து
நீங்கள் விளையாடத்தக்கதாய் உங்களோட சந்தோஷம் அவங்கள பற்றி சொல்லதுக்கும் எல்லாம் அது பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆனால் தாய்மார்களை குறித்து சொல்லும்போது நேரம் இல்லை, அதனால அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு தாயாக ரொம்ப கஷ்டம். அதனோட வேதனை நம்ம சாகும்போது தான் மறக்கும்னு நினைக்கிறேன். ஆமீன். அப்படிப்பட்ட ஒரு அது ஆப்ரேஷன் ஆனாலும் சரி. ஆமீன். தாய்மாராக ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆமீன், தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கூட நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமீன். அம்மாமாரே போல ஆமீன் அன்புள்ளவங்கள் பைபிள் இல்லைன்னு தான் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டி அம்மா சொந்த போல் நம்ம விளையாட்டெல்லாம் முடித்து நம்ம பாதுகாக்கிற அந்த தாய் யாரான்னு நாம் பார்ப்போம். ஆமேன். மீதி எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியும். ஒரு தாயை போல ஆமேன் தாயோட ஸ்தானத்தை நிற்கத்தக்க வேறு யாரும் இல்லை. ஆமேன். அப்புறம் அந்த தாய் செய்கிற காரியங்களுக்கு சொல்லதுக்கு ஒரு எண்டு இல்லை. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அதுமாதிரி தாயுடைய அன்பு. ஆமேன். அது தாயுடைய அன்பு ஒரு குழந்தையை தேற்றுகிற காரியம். ஆமேன். அதிசயமான காரியம்தான். அது வித்தியாசமான அன்பு தான். அப்படிப்பட்ட அப்படியே தாய்மார்களை குறித்து சொல்ல போனால் அநேகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் தான் ஒரு குழந்தைக்கு ஒரு டீச்சராய், ஒரு ஃப்ரெண்டாய், ஆமேன், நல்ல லவராய் ஆமேன் ஆமேன் இருக்கிறது. ஃபஸ்ட்டு அவருக்கு விஸ்டமே சொல்லி கொடுக்கிறது நாம் தான். ஃபஸ்ட்டு நாம் சொல்லுகிறது என்னதான், இது டாடி ஃபஸ்ட்டு நாம் சொல்லுங்க. அப்புறம் கடைசி நாமே அவரை டாடின்னு தான் கூப்பிட ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன? ஆமேன். நான் நினச்சிருக்கேன் அது எப்படி எல்லோரும் என்னை இப்படியே கூப்பிடுகிறது. அப்புறம் என்னோட காலம் வந்தபோது எனக்கு அது நல்லா புரியுறது. அது நாம் கற்றுக் கொடுக்கிறார். இதான் உன்னோட டாடி என்று சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கிறார். மீதி மற்ற காரியங்கள் எல்லாம் நம்மோடு கூட தான் பிள்ளைகள் இருக்கிறார். அதிகமாக நம்மோட கூட, அது ஆண் பிள்ளை ஆனாலும் சரி, பெண் பிள்ளை ஆனாலும் சரி, ஒரு சின்ன வயசில் ஒரு வயசு ஆகும்போது தூரம் இருந்து பார்ப்பார். பார்த்துட்டு அது ஓடி வருந்த அம்மா கிட்ட. ஆமேன். இப்போதோட நீங்கள் உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா. எப்படி ஆனாலும் ஆமேன், குழந்தை தன்னோட தாயை கண்டுபிடிக்கும், தாய் தன்னோட குழந்தையை கண்டுபிடிக்கும். அப்படிப்பட்ட ஆமேன் ஒரு தாயை பற்றி தான் நாம் சொல்ல வருகிறோம். ஆமேன். அது மேலாக இந்த மதர்ஸ் டே வச்சு 100 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. ஒரு யுஎஸ்ஏ ஒரு லேடி கிராஃப்டன் வெஸ்ட் வர்ஜீனியாவில் யுஎஸ்ஏல தன்னோட அம்மா இருந்தபோது தன்னோட அம்மாவை குறித்து சொல்லுகிற காரியம்தான் இந்த மதர்ஸ் டே வந்தது. ஆமேன். தன்னோட அம்மாவை குறித்து விவரிக்கிறார். ஆமேன். மட்டுமல்ல, ஒரு தாயை குறித்து சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்தினுடைய ஒரு குழந்தையோட எல்லா ஃபீலிங்ஸும் புரிகிறது தன்னோட தாய்க்கு மட்டும்தான். ஆமேன். காரணம் ஒரு சிறு பிறந்து விழுந்த குழந்தையோட அந்த இமோஷன்ஸ், അതിന് இமோஷன் இல்லை, ஃபீலிங்ஸ், ஒவ்வொரு காரியங்களும் புரிந்து கொண்டு തന്നെ ഒന്ന് വളർത്തി എടുக்கிற காரியம்னு சொன்னால் ஒரு தாயோட அந்த பிரயாசம் சொல்லவே முடியாது. அதனோட ஆமேன் வியாதியிலும் அதனோட ஊட்டுறதுக்கும் எல்லாமே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை கொண்டு போவதுக்கும் தாய்மார்களுக்கு அது கூடிய கிருபை இல்லாவிட்டால் கொண்டு போக முடியாது. காரணம், அப்படியே நம்ம இருக்கும்போது ஹஸ்பண்டு வந்து இருக்கும். ஆமேன் அவன் ஆமேன் இடி என்ன ஆயிடுச்சுடி, டாடிக்கு என்ன ஆயிடுச்சு, அது ஒரு ஃபீலிங், நமக்கு ஒரு டென்ஷன். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு என்ன ஆயிடுச்சு. அது எங்கள் வீட்டில் எங்கள் பாஸ்டரெல்லாம் பேச மாட்டேன். அவருடைய ஒரு நடத்தையிலே நாங்கள் அப்படியா பிள்ளைங்கள் 2 பேரும் அப்படி தான் வளர்ந்து. ரினியை பற்றி சொல்றதுக்கானக்கு ஒரு குச்சி எடுத்து நான் அவளை அடிக்கல.
அவ்வளோ தூரம் ஒரு விசேஷ ஒரு ஆனால் காண்டிக்கு கிடைக்கிது இவங்களால். அது நான் நினைக்கும் ரினியோட பிஹேவியர் அது ஜபத்தினாலே அவளை பிறந்தன்னு நினச்சி அதனால தான் அவൾക്ക് இவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுபாவம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. വളരെ വളരെ അവിടെ തല പൊങ്ങ ഉയരെ ഞാൻ നനച്ച് എനിക്കോ തമിഴ് தெரியல குழந்தைய வளர்த்தி அவளை அந்த ஊழியத்துக்கு ஸ்டாண்ட் ஆக்கணும். அதுதான் என்னோட நோக்கம் இருந்தேன். அதனால் அவளை கீபோர்டு படிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையினாலே பெரிய மார்க் ஒன்றும் வேண்டாம், ஆனால் நல்ல மார்க் எல்லாம் எடுத்திருக்கிறார். அதுக்கும் அடி ஒன்றும் வாங்கலை. சின்ன வயசில் அப்பா கிட்ட ஒரு அடி வாங்கியது, ஓலையிலெல்லாம் வரைஞ்சி வச்சிச்சு, அதுக்கு ஒரு நாள் கிடச்சிச்சு அப்பா கிட்ட. அது வரைஞ்சு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எனக்கு. காலேஜில் எல்லாம் போகும்போது எனக்கு பக்குன்னு அடிக்கும். അപ്പോൾ ഞാൻ റിനിക്കിട്ട് റിനി HDFC വേല ചെയ്ത്. അപ്പം ഞാൻ ചൊല്ലി, റിനി എപ്പടി റിനി നീ ജാഗ്രതയായിരി റിനി. അപ്പം சொல்கிறான், மம்மி பயப்படாது, அந்த இடத்துக்கு போனால் ஆண் ஏதா பெண் ஏதான்னு தெரியல, அப்படி தான் அங்கே படுகிறார், அதனால் மம்மி பயப்படாது. அதனால் ரினிக்கும் தேவனுடைய கிருபையினாலே நல்லொரு ஹஸ்பண்ட் தேவன் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நாங்கள் அதுக்காக நிறைய ஜெபிச்சிருக்கிறார். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ரினி காலேஜில் பார்த்தது எங்களுக்கு சொல்லியதாம் சாமை, அது பொய் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ரினிக்கு சாமை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்லும், எனக்கு என்னிட விட ஒரு பெரிய பையன் எனக்கு இருக்கிறது. ஆமென். வந்து சொல்லிய போது சாமின் ரினியை தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் என்னை கேட்டேன், சாமினை போல நல்லொரு பையன் கிடைக்காது, அவன் எந்த பழக்க வழக்கங்களும் இல்லை, നിങ്ങളെ மாதிரி தான் அவனும் രക്ഷപ്പെടേണ്ടിരിக்கிறார், ஏன் அப்புறம் சாமினை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி ஒரு முஸ்லீம் பையன் என்னை கேட்டது. என்னோட ஃப்ரெண்டு அவன் தான் எங்கள் தாத்தாயோட தாத்தாய்க்கு எல்லாம் ஃப்ரெண்டாக நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது வீட்டில் விட்டுட்டு போவோம். அவன் படிക്കുന്ന കോളേജ് പഠിക്കുന്ന பையனா, ஊருக்கு போக நேரம் இல்லாதவன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி அப்புறம் நிறைய ஜெபிச்சேச்சு. ரினி அதிகமாக ஜெபிச்சேச்சு, சாம் ஜெபிச்சோன்னு எனக்கு தெரியல. கடைசி பல பாஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி இப்படியே ரினிக்கு அநேகர் சொல்லும், பாஸ்டரே எங்களுக்கு வேணும் இந்த பொண்ணுன்னு, எங்களுக்கு வேணும் பாஸ்டர் வேண்டாம்னு சொல்லக்கூடாது சொல்லி அநேக ஃபோன் கால்ஸ் இல்லை. அப்புறம் ஜெபிக்கும் போதெல்லாம் அவங்களே வந்து எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு திருப்தி வந்தால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுங்க. ஆமேன். ஒரு திருப்தி இல்லை, அப்போதெல்லாம் எனக்கெல்லாம் சாமாக்க வருது. ஆமேன். அப்படியே தேவனுடைய கிருபையினாலே அவൾക്ക് ஒரு கல்யாணம் இன்னி வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுனாலே தேவனை குறித்து அவ்வளோ தெரியல, ரட்சிப்படைந்தது மட்டும்தான். ஆனால் இப்போது ஊழியத்துக்கு ரொம்ப பலமாக இருக்கிறார். ஆமேன். ரினிக்கு தெலுங்கு ഭാഷയിലും டிரான்ஸ்லேஷன், ஆமேன், எல்லாத்திலும் சாம் கஷ்டப்பட்டு தான் காண்டியை பார்த்து இவளை அனுப்புகிறார் ஊழியத்துக்கு. சாமினை வச்சோண்டு என் பேசுறதில்லை, அவ்வளவும் ஊழியத்துக்காக சாம் கஷ்டப்படுகிறார். ஆனால் നമ്മുടെ എൻ്റെ ഹസ്ബൻഡ് அப்படிയൊന്നും കഷ്ടപ്പെടാൻ മാட்டாൻ. അല്ലേ ഞാൻ ചൊല്ലും, പൊന്നു പോലെ தான் ഞാൻ എൻ്റെ ഹസ്ബൻഡിനെ வச்சிருக்கிறாருன்னு, அதனால தான் அப்படியே இருக்குன்னு சொல்லும். காரணம் அப்போ ரினி சொல்லும், மம்மி இப்படியெல்லாம் டாடியை வழக்கம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. இப்போ இவங்களை பார்த்து சாமினை பார்த்து ஆளுக்கு பெரிய ஒரு இறக்கம் வந்திருக்கு. ஓ, എൻ്റെ കാലത്ത് ഇതെല്ലാം എനിക്ക് ലോസ്റ്റായി, എൻ്റെ വൈഫിനെ അவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியல அப்படியே ரினிக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்லலை. அல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட். ஆனால் ஒரு தாயும் மேலே வந்து நின்றப்போ ஹஸ்பண்டு பற்றி அது அப்படியே நிறைய பேச நேரம் இல்லாதனால டைவர்ட்டு கொண்டு வருவாள். வந்து நின்றப்போது ஆன்டி இங்கே ஹைதராபாத் வச்சு பார்த்துருக்கிறார். ஆன்டியை இவங்களெல்லாம் சேர்ந்து ஊழியம் சேர்ந்த நன்றி செலுத்துகிற ஆன்டி கூட வந்து நின்றப்போதே ஒரு வசனம் சொல்லி வச்சு, தாய் நின்று தன் குழந்தையை மறக்குமோ, எஸ்ஐயா 49:15 எடுக்க வேண்டாம், ஸ்ரீயானவள் தன்னோட மறக்குமோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆனால் இந்த காலத்தில் இப்போ தான் நாம் கேட்குறேன், 3-4 பெற்றுவிட்ட பிறகு வேறொரு அன்புக்காக ஓடுகிறார். அது என்ன அன்புன்னு நமக்கு தெரியாது. ஆமேன். ஆனால்
അതിന് മേലാകെ. അപ്പം தாய்ക്കൊരു நல்ல அன்பு இருக்கு. அதனால தான் இந்த டே வந்தது. தாய்ക്കൊരു பெரிய அன்பு இருக்கிறது, வித்தியாசமான அன்பு. ஆமென் ன்னு சொல்லி வித்தியாசமான ஒரு அன்பு தாய்க்கு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களை ஹோனர் பண்ணதுக்காக தான் ஆண்டி இந்த வச்சிருக்கிறா. ஓ, மதருக்காக. அப்போ அவ்வளோ தூரம் அந்த மதர் அன்புக்கு வாலி உண்டு, பலன் உண்டு. அதில் அது சொல்ல முடியாத அன்பு தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அது மேலான அன்பும். அது தாய் நின்னே மறந்துடும். அது மேலாக ஒரு அன்பு. ஆமென் உள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அது ஆண்டி சொல்லி இவ்வளோ நேரம் விளையாடியாச்சு. இதெல்லாம் நமக்கு வேறதாம். நாம் வேற ஜனங்கள் என்று சொல்லி உங்களை இந்த இடம் வேறேதான். இந்த இடத்தில் இருக்கிற சந்தோஷம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? இந்த இடத்தில் நீங்கள் சிரிக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இந்த சந்தோஷம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? இருக்கிறவங்களுக்காக நன்றி. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சொல்ல முடியும், നമ്മുടെ വീട്ടിൽ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாஸ்டருக்கு ടെൻഷനാണാലും കോപം വന്നാലും ഞങ്ങളത് അവരെ ടെൻഷൻ പെടുത്താത്തപടി. കാരണം അവർ ജനങ്ങളെ നടത്ത വേണ്ടിയ ഒരാളായിരിക്കുന്നപടിയാലേ, പാസ്റ്റർ ആയിരിക്കുന്നപടിയാലേ അവരെ ടെൻഷൻ കൊടുക്കக்கூடாது. ഞങ്ങളെല്ലാം അത് സാം കൂടെ அப்படியே ഞങ്ങൾ എന്ന് ചൊല്ലി അവർ ക്രൂവലാന്നൊന്നുമല്ല, ഭയങ്കര സ്ട്രിക്റ്റാണ്. தாங்க முடியாது அவരുടെ ஸ்ட்ரிக்റ്റ്. அல்லேலூயா. பயங்கர. அதனாலே கர்த்தர் கிருபையினாலே சபை நல்லா வளர்ந்து வருகிறது ஒரு ஸ்ட்ரிக்டோடு கூடி. ஆன்டி ஸ்ட்ரிக்ட் விட வேண்டாம். இவங்களுக்கு ஆன்டி ஸ்ட்ரிக்ட் விட வேண்டாம். இவங்க ஆன்டி அக்கா. அக்காய்க்கு ஸ்ட்ரிக்ட். நல்லது. ஆனால் இந்த சந்தோஷம் ஏன் உங்கள் குடும்பத்தில் இல்லைன்னு, ஏன் வரலன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன் இந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்தில் இல்லை? சபையில் நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதனால நமக்கு அந்த சந்தோஷம், அவருக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம் நமக்கு தேவன் தருகிறார். ஏன் நம்ம குடும்பத்தில் அந்த சந்தோஷம் இல்லை? என்னன்னு கேட்டால் இந்த இடத்தில் வரும்போது பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டு பாவம் இல்லாத தேவனை ஆராதிக்கிறோம். வீட்டுக்கு போகும்போது இருந்ததெல்லாம் கிட்ட சேர்த்து பிடிச்சு அங்கே பாவ சுபாவங்கள் நமக்குள்ளே வருகிறது. നമ്മുടെ കുറയല്ലത്. உலகம் முழுமையாய் பாவத்தில் சிக்கி கிடக்கிறார். உலகத்தின் பிரச்சனை என்ன? பாவம்தான். பாவம் இருக்கிறபடியினால அதான் VBS நடத்தி ரினிக்கிட்டேன்னு சொல்லி, ரினி பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும்? ஏண்டா உனக்கு இவ்வளோ வால், ஏண்டா நீ கீழ்ப்படி இல்லாமல் இருக்கிறத என்னன்னு அவனை கேட்கும்போது இதுதான் பாவம். இதுதான் பாவம்னு நாம் ஒத்துக்கொள்ளும் போது, அறியும் போது, அந்த பாவத்தில் நின்று விடுவிக்கப்படத்தக்கதாய் ஆறு விடுவிச்சு, அந்த பாவம் எப்படி வந்தது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து வந்ததுன்னெல்லாம். ஆனால் பாவம் இருக்கிறபடினாலே നമ്മുടെ കുടുംബങ്ങളിൽ ഇന്നേക്ക് സമാധാനമില്ല. பாவம் எங்கேருந்து வந்து உங்களுக்கு தெரியும். ஏதன் தோட்டத்தில். அந்த ஏதன் தோட்டத்தில் നിന്ന് வந்த பாவம் ഇന്ന് വരേക്കും உலகம் முழுமையாய் இந்த பாவம் ஜனங்களை ஆட்டி வதக்கிறது. அதனால தாயைப்போல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாலூட உலகம் முழுமையாய் ஓர்ஃபனாய் இருக்கிறார், அநாதராய் உலகமே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். ஆதலால் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், அவர்தாம் உலக ரட்சகர். உலகத்தை விடுவிக்கிறதுக்காக நமக்கு மனுஷனை விடுவிக்கிறதுக்காக வந்த ஒரே ஒரு தெய்வம் നമ്മുടെ ആണ്ടവരായ മറ്റേ ദൈവങ്ങളെ കുറെ ചൊല്ലതൊക്കെ നമ്മരല്ല. അവരെന്ന് ചൊന്നാൽ ബദലുക്ക് ബദൽ മറ്റേ ഇപ്പം ഖുർആൻ എടുത്താലൂടെ മറ്റ് ഭഗവത്ഗീത എല്ലാറ്റിലും ബദലുக்கு ബദൽ കൊടുக்க வேண்டும். ஆனால் இப்போ ரெண்டு இதில் നമ്മുടെ பைபிள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். நான் தம்மில் அன்பாக இருக்க வேண்டும். ஒருவரை இங்கே அடித்தா இந்த இடங்கட காட்டி கொடுக்கணும், அவரை நேசிக்கணும் എന്ന് சொல்லி நமக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பாபியாய் மனுஷன் பாரம்பரியமாய் ஜெனரேஷனாய் பாவம் செய்து கொண்டே கிடந்த
மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஆமென் பிதாவாகிய தேவன் பூமியிലേക്ക് அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். பாவத்தில் சிக்கி கிடந்த நம்மை மனுஷனை விடுவிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு தெய்வம் வந்திருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரியுமா? இல்லை. வந்தவர் நம்மை தேடி ரட்சிக்க வந்தவர், பாபத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை தேடி ரட்சிக்க வந்த ஒரே ஒரு தாய், அவர் தாயாயும் தகப்பனாயும் ஒரே ஒரு தாய், அவர் மட்டும்தான். ஆமென். அவரை போல வேற தெய்வம் இல்லை. நமக்கு உறுதியாய் சொல்ல முடியும், அவர் தான் உண்மையான ஆண்டவர், இரட்சகர், மீட்பர். வேற ஒரு தெய்வம் இல்லை இல்லை இல்லை. அவர் நமக்கு தாயாய் இருக்கிறார். அல்லேலுயா. தாயிலும் மேலாக ஆமென் ஆமென் நம்மை நேசிக்கிறவர். அல்லேலுயா. அதனால் ஆமென். அப்போ அதான் நான் சொன்னேன், வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்கிறதா? இல்லை. எப்படி அந்த சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வர முடியும்? அதுதான் சொன்னேன். அவர் தான் உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமக்க வந்தவர். ஆமென். சேற்றில் கிடந்தான், பாவம் செய்து கொண்டிருந்தான், அந்நியனும் பரதேசியமாய் கிடந்தான் நம்மை, தேவனோடு ஐக்கியமில்லாத நம்மை, ஆமென், பாவத்தை சிக்கி கிடந்த நம்மை பாவத்தில் നിന്ന് விடுவிக்கிறதுக்காக மனுஷனை நேசித்து மனுஷனை தேடி வந்த ஒரே ஒரு தாய் നമ്മുടെ ஆண்டவராയ இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அந்த வசனம் 5:17 சொல்லுகிறார். 1 Corinthians 5:17 இப்படி சொல்கிறார், ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஒரு புதிய சிருஷ்டியா, பழையதெல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. அப்போ ஏசப்பா நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது பழையதெல்லாம் போய் இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் இயரில் இன்னும் முதல்ல ஒரு மதராயிட்டு இருக்குன்னா இனி மதர் ஆக போகிறா. எல்லாருக்காக சொல்லுகிறேன். ஆமென். நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அது எப்படி கிடைக்கும்? இந்த இயேசுவை நம்மை நேசிக்கக்கூடிய இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சாதாரணமாய் நம்ம பெற்றெடுக்கல. அவர் நமக்காக நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை அவர் எடுத்தேச்சு. ஆமென். நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை அவர் மேல் பிதாவாகிய தேவன் சுமத்தி, அவருடைய மேல் பிதாவாகிய தேவன் சுமத்தி அது சுமந்து கொண்டு தான் அப்போ நம்ம விடுதலை ஆயிடுச்சு. அவருடைய நீதி எடுத்து நமக்கு நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார். ஆமென். கொடுத்து கல்வாரியிலே அதுக்கு நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே ஆமென் இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆமென் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த இன்னைக்கும் அவர் நமக்காக ஜீவிக்கிறார் பரலோகத்தில். அது நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஜீவன் தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை யாருக்கும் அழிக்க முடியாது. ஆமென். அது அக்கினி ஆனாலும் அந்த தண்ணீர் ஆனாலும் அழிக்க முடியாது. அந்த நம்முடைய ஜீவன் மேல் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கும் போது அதுதான் நித்திய ஜீவன். நாம் சாதாரண ஜனங்கள் அல்ல, நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள். அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இது நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை தருவார். நேற்று வாழ்ந்த போல் நீங்கள் வாழக்கூடாது. ஆமென். இதுவரைக்கும் வாழ்ந்தது நான் சொன்னேன், இயேசு ஏற்றுக்கொள்ளும் புதிய வாழ்க்கை தேவன் நமக்கு தருவார். ஆமென். அதனால் நான் சொல்ல வருகிறது, நீங்கள் உங்களோட ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் உங்களை தேற்றதுக்கோ ஆற்றதுக்கோ ஒரு ஆறுதல் சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுகிறார், சொல்லதுக்கு நேரம் இல்லை, என்னால் முடிக்கிறேன். ஆமென். அதொன்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை ஆற்றதுக்கும் தேற்றதுக்கும் ஒரு நல்ல தாய் இருக்கிறது. ஆமென். நான் எனக்கு யார் என்ன தேற்றியோ ஆறுதல் சொன்னோ எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். உண்மையாக நான் சொல்கிறேன், எனக்கு அந்த விஷயமே இல்லை. அல்ல என்னோட ഹസ്ബൻഡോ ഒന്നുമേ എനിക്ക് പ്രശ്നമില്ല. ഒരു വേള അവരിൽ നിന്നുള്ള അൻപ് എനിക്ക് കിടക്കുന്നത് ആണെന്ന് തെരിയില്ല. ആമേൻ. ഞാനത് കണ്ടെക്കരുതില്ല. കാരണം ഇതെന്നെ ആറ്റുകയും തേറ്റുകയും. അതിനാൽ ആമേൻ നിങ്ങൾ വാസിക്കണം, വാസിച്ച് ഇതിലെ പെറുക്കി എടുക്കണം, അതിൻ്റെ ബലൻ എടുക്കണം. ചുമ്മാ മനപ്പാടം പഠിച്ച് ആമേൻ മനപ്പാടം പഠിച്ചിട്ട് എന്താ ബലനില്ല. ഒരു കാലത്ത് മനപ്പാടം പഠിച്ച് ആവിയാനവർ എനിക്കുള്ള ആ ക്രിയ ചെയ്യാതെ ഞാനൊരു കല്ല് പോലെ வாழ்ந்த നാളുകളുണ്ട്. இப்போது அப்படியல்ல. ஓரோ வார்த்தை வாசிக்கும் போதும் அதுக்குள்ளாக வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் எனக்குள்ளாக இறங்கிறது. அந்த அப்போது
இது நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்குள்ளாக வெளிச்சம் இறங்கும். ஆமேன். அந்த பாவ இருள் பாவ சுபாவம் மாறும். ஆமேன். நீங்கள் மாற்றணும். மாற்றி தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது ஆமேன் உங்களோட வாழ்க்கை மாறும் பிள்ளைகளே. நீங்கள் நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் செய்து தருவார். உண்மையாக ഞാൻ റിനിക്കിട്ട് சொன்னேன், നീ കുറഞ്ഞ ഇടയിൽ ഞാൻ ജപിக்கிறேன், ലോഡ് സെൻഡ് മീ ലോഡ്, എന്നെ ഊഴിയத்துக்காக എന്നെ അനുപ്പും. കാരണം ഈ ലാംഗ്വേജ് പ്രോബ്ലം ഇരിക്കുന്നതിനാൽ എനിക്ക് പോക முடியல, വെക്കമായല്ല വരുന്നത്. ഇപ്പോൾ ഞാൻ அப்படியே ജപിച്ചപ്പോൾ தான் എന്നെ உங்கள் ஆண்டி கூப்பிட்டது. അവൻ ഞാനൊരു ചെറിയ കാര്യം சொன்னாലൂടെ ആമേൻ കർത്താവ് നമ്മോട് കൂടെ ഇരുന്നാൽ നമ്മുടെ മനോവിരുപ്പത്തെ നിറവേറ്റുகிற ഒരു தாய். அவர் ஒரு நாள் நம்ம மறக்க மாட்டார் பிள்ளைகளே. அது ருசிச்சு பார்க்க வேண்டும். கர்த்தரோட கிட்டி சேரும்போது உங்களுக்கு அது உணர முடியும். ஒருவேளை கணவனோட அன்பு உங்களுக்கு வேண்டும் மாதிரி கிடைக்கல, கல்யாணத்தில் போய் நிற்கும் போது அன்பு கணவன் மாறி கொட்டு அன்புன்னு நினச்சா அங்கே போகுந்தேன். ஆனால் அப்புறம் நமக்கு தெரியல. ஆமேன். காரணம் அவருக்கும் தெரியல நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்த அவங்களுக்கும் தெரியாது. சாம் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமேன். அதனால நீங்கள் அது வருத்தப்படக்கூடாது. நீங்கள் നമ്മുടെ கணவனை அவர் எப்படி இருந்தாலும் அவரை நேசிக்கணும். കാരണം നമ്മുടെ കുടുംബത്തിനുടെ നിലമ സമാധാനത്തെ ബാലൻസ് பண்ணிக்கொண்டே ഇരിക്കണം. ദൈവ പ്രസന്നം അപ്പോൾ உங்கள் குடும்பத்தில் இறங்க ஆரம்பிக்கும். உங்களோட குடும்பத்திൻ്റെ ശാപങ്ങൾ നീങ്ങും, വ്യാധികൾ നീങ്ങും. உங்களோட குடும்பத்தில் இப்போது நீங்கள் ചെയ്തില്ലേ அது மாதிரிയുള്ള சந்தோஷம் உங்களோட குடும்பத்தில் நீதிமாന്റെ கூடாரத்தில் രക്ഷിപ്പിൻ கம்பீர சத்தம் இருக்கிறது. அதனால் ஆமாம், நீங்கள் இந்த நாளில் சிறு வாலிப பிள்ளைக்காக நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. ஆமேன். நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். உங்களோட குடும்பத்தில் நீங்கள் வளர்ந்து வர வரும்போது தாய் தாப்பனை பக்குன்னு அடிக்கும். சரியா? நீங்கள் என்ன செய்யணும்? നിങ്ങളുടെ സീക്രട്ട് എല്ലാം உங்கள் தாய்மார்களுக்கு நீங்கள் சொல்லணும். சரியா பிள்ளைகளே? அப்போதும் ஆமீன், நீங்கள் மறைச்சி வைக்கக்கூடாது. எந்தும் சிறு குழந்தைகளை கூட சேர்த்து நான் சொல்கிறேன். ஆமீன். அது உங்களுக்கு வெற்றி. ரீனி அப்படியா ஏதாவது செய்தால் எல்லாம் வந்து எனக்கு கிட்ட கொட்டுவார். அது நல்லதும் கட்டுறதும் எல்லாம் கொட்டும். ஆமேன் ஆமேன். அதனால அப்படி தான் உங்களோட வாழ்க்கை ഏറ്റവും ஆசீர்வாதமாய். ஆமேன். இப்போ ஒரு கோடி பெரிய வீடு அதல்ல, നമ്മുടെ சமாதானம் குறையாதபடி உங்களுக்கு அன்பை கொட்டுகிற ஒரு கணவனை, அவன் நிறைய அன்பு தேவன், நீங்கள் நல்லா இருந்தால் அன்பு சேர்த்து வச்சு ஒரு நல்ல கணவனே உங்களுக்கு தேவன் கொண்டு தருவார். அல்லே விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? அல்லே അതുപോലെ നമ്മ തായ് നിനക്കിന് മേലാകെ നമ്മെ പറ്റി അക്കരയുള്ള ഒരു നല്ല ദൈവത്തെ നാം ആരാധിക്കുമ്പോൾ അവർ നമ്മെ ഒരു നാളും കൈവിട മാട്ടാർ, നമ്മെ തള്ളിവിട മാട്ടാർ. നീ പോന്ന് നമ്മളോട് ചൊല്ല മാട്ടാർ, മനുഷ്യൻ ചൊല്ലും. ആന നമ്മെ ചേർത്ത് പിടിച്ച് നമ്മെ നാൾക്ക് നാൾ നമ്മെ ഉയർത്തി നമ്മുടെ സമാധാനം കുറയാതെപടി നമ്മെ നിത്യ ജീവനുക്കാകെ നിത്യ രാജ്യത്തിൽ കൊണ്ടുവന്ന சேர்க்கிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படியே நீங்களும் அப்படியே ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. கணவனை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அவர் சோர்ந்து இருக்குமே ஆனால் அவங்களை நீங்கள் தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும். நீங்கள் தான் குடும்பத்தின் விளக்கு. எப்போதும் நான் எனக்கு சும்மாவே இந்த பேர் வச்சு விளக்கு 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 விளக்காய் நீங்கள் மாறணும். யார் சோர்ந்து போனாலும் அவரை தேற்றி பலப்படுத்தி, ஏங்க நீங்கள் சும்மாவே கம்மன் உம்மன்னு இருக்கிறது, சந்தோஷமாக இருங்க. அப்படியே அவன் அவரை தட்டி எழுப்பி குடும்ப ஜபத்திலும் ஆமேன் ஜபத்திலும் வாயனையிலும் ஆமேன் சந்தோஷம் குறையாதபடி, தேவ பிரசனம் குறையாதபடி நீங்கள் ஒவ்வொரு பேரும் ஒரு வெளிச்சமாய் நாளை மாற வேண்டும், வெளிச்சமாய் மாற வேண்டும். ஆமேன். அதுதான் உங்கள் பொறுப்பு, நம்ம பொறுப்பு. ஒரு தாய் இல்லாத வீடு அநாதமா தாப்பன் இருந்தாலும் அப்போ நம்மளோட பொறுப்பு வந்து நினச்சி பாருங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த ஏசப்பாவோட அந்த ஒளி அந்த ஒளி நீங்களுக்குள்ளாக வரும்போது அந்த இருள் நீங்கும். நீங்கள் சந்தோஷமாய் மாறப்போகிற என்ற சுபாவத்தை ஒரு புது சிருஷ்டியாய் நீங்கள் மாறி ஆமீன் குடும்பத்தை வேற விதமாக நீங்கள் மாற்ற போகிறார். நீங்கள் ஒரு வெளிச்சமாய் ஒரு சமாதானம் கொடுக்கிறார். அப்படியே இருந்தாலே போதும். நீங்கள் 4 கால முட்டி போட்டு ஜெபிக்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுடைய தலைமுறையை ஆஸ்வதிச்சு கர்த்தர் நடத்துவார். அவர் உண்மையுள்ள தெய்வம்.
உண்மை உள்ளது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு உண்மை உள்ள தெய்வத்தை நாங்கள் உங்களோடு பேசுகிறேன். அவர் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? அது அவரை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் வெளிச்சமாய் மாறுங்க. உங்களோட சந்தோஷம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. நீங்கள் மாறணும். அப்போதான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். நீங்கள் மாறணும். நம்ம மற்றவங்கள்னு எதிர்பார்க்கிறார் இல்லை. ஞானும் நீங்களும் மாறும்போது கர்த்தர் உங்களோட குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யும். அப்படியே வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் நீங்களும் அப்படியே மாற வேண்டும். குடும்பத்தில் தாய்க்கும் தகப்பனுக்கும் சந்தோஷம் கொடுக்கிற பிள்ளைகளை. காரணம், ஆமேன், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கல்வாரியிலே அந்த இரத்தம், அந்த ஜீவன் நமக்கு தந்தா அந்த தாய் தான் நம்ம நடத்துகிறார். ஆமேன். നമ്മുടെ உலக தாயெல்லாம் അവർക്കെല്ലാം ഒരു முடிவுണ്ട്. முடிவுണ്ട്. ஆனால் നമ്മുടെ ദൈവം என்றென்றைக்கு நீ சொன்ன போல நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தலைமுறையாய் இருக்கிற தேவனை நாம் சேவித்து வருகிறோம். அதனால் என்னை மாற்றி യേശുപ്പാ, എനിക്ക് നിന്നുടെ ഒരു പുതിയ സൃഷ്ടിയായി നിങ്ങൾ മാറ വേണ്ടും. നമ്മുടെ കുടുംബത്തിന് സമാധാനം കുറയ്ക്കാതെപടി, സന്തോഷം കുറയാതെ, അതിന്മേൽ നിങ്ങൾക്ക് ഉയർവുണ്ടാകും. ഇവിടെ കയ്യും പ്രയാസങ്ങൾ ആസ്വദിക്കും. ഇവിടെ കണവൻ്റെ കയ്യും പ്രയാസങ്ങൾ ആസ്വദിക്കപ്പെടും. അവർ പോകുന്ന ഇടത്തിൽ നിങ്ങൾക്ക് ആസ്വാദം ഉണ്ടാകും. ഇത് സത്യം താം. അവർ സത്യമുള്ള ദൈവം, അത് നിവർത്തിക്കുന്ന ദൈവൻ കർത്താവ് നമ്മെ ആസ്വദിക്കട്ടും. ആമേൻ. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. இந்த வெளியேறப்பட்ட நேரத்துக்கா நன்றி. நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டுமாய் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. வந்த நேரம் முதல்ல ஆமேன் നീതിമാന്റെ കൂടാരത്തിലെ സന്തോഷത്തിൻ ഗംഭീര സത്തമുണ്ടെന്നുള്ള വാർത്തയിൻപടിയാകെ இந்த சபையை நீ ஆசிர்வதிச்சு வச்சிருக்கிற தெய்வுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த சந்தோஷங்களுக்கு பார்க்க முடிஞ்ச தெய்வுக்காய் நன்றி. ஆஸ்வதியும் இந்த சபையை நீ ஆஸ்வதியும் கர்த்தாவே. ஒரு சந்தோஷம் குறையக்கூடாது. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷம் உள்ளவராய் கர்த்தருடைய நாள் வரைக்கும் சந்தோஷம் இந்த இடத்தில் நிலைச்சு நிற்கத்தக்கதாய் தேவன் கிருபை தாருவப்பா. விசேஷமாக இன்றைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாய்மார்களை கனப்படுத்துகிற நாளாய் ஆமேன் மதர்ஸ் டேயாய் வச்சிருக்கிற தெய்வக்காய் நன்றி. காரணம், ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் எடுக்கிற பிரயாசங்கள் ஆமேன் அறிந்து உணர்ந்த இந்த டே வச்சிருக்கிறார். ஆனால் ஆமேன் ஒருவேளை இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை கனப்படுத்துறதுக்காக இந்த சபை செய்திருக்கிற இந்த காரியங்களுக்காக நன்றி. நின்ற நாமத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறேன் கர்த்தாவே. இவர் செய்த காரியங்கள் உமக்கு மட்டும்தான் தெரியும். இவர் செய்கிற காரியங்கள், ஒரு குடும்பத்தில் செய்கிற காரியங்கள் உமக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்குரிய பலனை இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுப்பீராக. அது மாத்திரமல்ல, இந்நாள் இவங்களை நீ மாற்ற வேண்டும். இதுவரைக்கு இருந்த குடும்பம் மாதிரி இவரை வைக்கக்கூடாது. இவரை குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும். இவரே ஒரு வெளிச்சமாய் மாறட்டும் கர்த்தாவே. அதுக்குரிய ஞானத்தால் பிள்ளைகளை நிரப்பும். இவரை சுபாவம் மாறட்டும். பாபக்கிரியல் ஒழியட்டும் கர்த்தாவே. எங்களை ரட்சித்த அந்த தேவன் ஆமேன் பிள்ளைகளோடு கூட இருந்து இவரை வழி நடத்துவீராக. ஆமேன். ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த தேவனை அறியத்தக்கதாய் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நின்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நின்னுக்காக வாழ முடியும். நின்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நினக்காக வாழ முடியும். அப்படியே நீ உதவி செய்வீராக. நிற நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். இவங்களை மாற்றும். இவரோடு நீ இடப்படும். ஆமாம், இவருடைய தோல்வி குடும்பத்தில் உள்ள தோல்வி மாறட்டும். சமாதான குலைச்சல் மாறட்டும். ஆமாம், சண்டை சச்சலங்கள் ஒழியட்டும். ஆமாம், தலைமுறை கொண்டு வேதனைப்படுத்த கிரிகள் அழியட்டும். தலைமுறைக்கு கீழ்ப்படியை நீ கொட்டுப்பீராக. ஒரு தேவ பயம் நீ கொட்டுப்பீராக. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். தாய்மார்களோட கண்ணீரை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, அவரை குடும்பத்தில் உள்ள எல்லா கிளிலிருந்தும் விடுவிச்சு அவங்களே அவரோட கணவன் மனைவி பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னம் பிள்ளைகளை முன்னிட்டு விசேஷமாக இந்த சபைக்காக நன்றி. சபையை நீ ஆஸ்வதிங்கிறத அநேகர் இந்த சபையை பார்த்து ஓடி வரத்தக்கதாய் தேவன் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஆமேன் பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றி ஆண்டவரே. மகளுக்கு சுகவீனங்கள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. അതിൻ മധ്യേ വീരശൂര പരാക്രമിയായി ആമേൻ മഴ ചെയ്യുന്ന ഊഴിയത്തെ നീ ആസ്വദിയും ഇന്നും ബലപ്പെടുത്തും. ആമേൻ സോർവയെ പാർക്കാതെപടി നിനക്കായി ഊഴിയം ചെയ്യുന്ന മേടമേൽ നിന്റെ വല്ലമേ ഇറങ്ങട്ടും അപ്പ. ഒരു പുതിയ ബലം മൾക്കും മഴു ഒരു തായാർ മൾമേൽ നിന്റെ വല്ലമേ ഇറങ്ങട്ടും അപ്പ. ബലപ്പെടുത്തിക്കൊള്ളും. ഇനി അധികമായി നീ ബലപ്പെടുത്തി திடப்படுத்தி നിന്റെ നാമத்துக்காக നിർത്ത വേണ്ടുമായി ജപിக்கிறோம். அருமையான பாஸ்டர் பாவுக்கா நன்றி. மனே நீ ஆஸ்வதியும் சுபல ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பேன் இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுப்பீராக. ஆமேன். சபையை வேலியடைச்சு பாதுகாத்து கொள்ளும். ஆஸ்வதி
നിന്റെ കരങ്ങളെ അർപ്പണിக்கிறோம். യേശുവിൻ രക്തം, യേശുവിൻ നാമത്തിൽ ജപങ്ങളും നല്ല പിതാവേ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ഗോഡ് ബ്ലെസ് യു ഓൾ. താങ്ക് യു. Praise the Lord. ரொம்ப சந்தோஷம். நமக்கு டான்ஸ் ஆடுறது பாடுறதெல்லாம் இனி ஒரு நாள் வந்து சேர்த்து வச்சு ஆடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ we are டைம் அவுட். ஸோ அதனால இன்னொரு நாள் நம்ம இன்னும் அதிகமாக ஆராதித்து ஆடி பாடி ஆண்டவர் கிருபை செய்வாராக. இப்படி ஒரு எல்லாரையும் கனப்படுத்துகிற சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள்லாம் ஸ்பெஷலாக தேங்க்யூ சொல்லணும். நமக்குன்னு இப்படி ஒரு சபையை, குடும்ப சபைன்னு கூட சொல்லக்கூடாது, நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆண்டவர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடன் இணைந்து நாங்களும் இன்னைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஆண்டவர் எங்கள் மேலே பாராட்டின கிருபைக்காகவும் அந்த அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். தேங்க்யூ. ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டலாமா?